தமிழக மக்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் மேலே பல வழக்குகள் அப்படிங்கிறது பாய்ச்சப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நம்ம தோல் உரிச்சாகணும். அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கருக்கு நம்ம ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, கைது செய்யும்போது ஐயோ கொல்றாங்க கொல்றாங்க கொலை பண்ணுறாங்க கொல்றாங்கப்பா அப்படின்னு கத்தலை. ஐயோ எனக்கு நெஞ்ச வலிக்குது அப்படின்னு நெஞ்சை பிடிச்சி பிறண்டுக்கிட்டு பேண்ட்லேயே உச்சாலாம் விட்டுறல. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தைரியமாக சிறைக்கு போனதுக்கே சவுக்கு சங்கருக்கு நாம் ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும். இந்த வழக்கு தொடர்பாக பல விஷயங்கள் அப்படிங்கிறது பச்சையான பொய் அப்படின்னு தெரியுது. அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது தெரியுது. அதாவது மத்தியில் பிஜேபி அரசு ஏஜென்சிகளை எப்படி தங்களோட கைக்கூலிகளாக பயன்படுத்துதோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இங்கே திமுகவினர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது சவுக்கு விவகாரத்தில் பட்டவர்த்தனமாக தெரியுது. சரி, சவுக்கு சங்கர் பேசுனது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவறு. சில வார்த்தைகள் அப்படிங்கிறத தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன காரணத்துக்காக அவர் பேசினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? சும்மா ஒருத்தனை நோண்டிக்கிட்டே இருந்தால் ஒருத்தன் எவ்வளோ தான் பொறுமையாக பேசுவான்? எல்லாத்துக்குமே பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லை? சும்மா ஆஃபீஸில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு 10 காசுக்கு போகாத ஒரு கேஸுக்கு ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோனை கொடுத்து மிரட்டினான் அப்படின்லாம் சொல்லி திட்டம் போட்டு கைது செஞ்சால் கோவம் வருமா வராதா? யாருக்குமே முதல்ல வந்து இந்த மாதிரியான பொது விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு தன்னை தொட்டா கூட விட்டுருவாங்க. சவுக்கு மாதிரியான நபர்கள் கூட இருக்கிறவன் ஒன்றும் இல்லாத அப்பாவி பாவம், ஒரு அப்பா இல்லாத பையன் பார்ட் டைமாக வேலை செஞ்சுக்கிட்டு படிக்கிறான், அவனை பிடிக்கிறது. அது மாதிரி தான் வேலுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். பின்னாடி வந்த வண்டி வாகனத்தில் வந்து ஓங்கி ஒருத்தன் மோதனானா அங்கே ஒரு கைகலப்பு நடந்துச்சான், உடனே கைது செஞ்சுட்டாங்களாம். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வண்டியோட வண்டி மோதிக்கிட்டு நான் சரியாக வந்தேன்டா நீ சரியாக வந்தியாடா அப்படின்னு கெட்ட வார்த்தையில் பேசிக்கிறது, ரோட்டில் மோதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் நடக்கும். எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்களான்னா பண்ண மாட்டாங்க. அவன் கத்திட்டு அந்த நேரத்தில் 5 நிமிஷம் கத்திட்டு போடுவான். யாரோ 2 பொதுமக்கள் வந்து தடுத்து விட்டு சரி போங்கயா விடுங்கயா இது ஒரு பிரச்சனைன்னு கத்திட்டு இருக்கீங்க, நீ விடுப்பா நீ வாய முடுப்பா, அவர் வாய முட்டார்ல நீ வாய முடுப்பா அப்படின்னு சொல்லி விலைக்கு விட்டுருவாங்க. அப்படியே இல்லைன்னா இங்கே போலீஸ்காரங்க யாராவது இருந்து ஒடியாந்தாங்கன்னா ஒழுங்கா போறியா இல்லையா அப்படின்னு 2 சும்மா குச்சி அப்படி ஓங்குவாங்க. ஒரு சின்ன மிரட்டல், அவ்வளோதான். சரி போ போலீஸ் வந்துருச்சு அப்படின்னு அவனும் அந்த சீருடைக்கும் அந்த காவலருக்கும் மரியாதை கொடுத்து ஒதுங்கி போயிடுவான். ரொம்ப கைகலப்பு முத்தி பிரச்சனையாச்சு அப்படின்னா காவல்துறையினர் 2 வண்டியும் கொண்டு போய் ஸ்டேஷனில் போட்டுருவாங்க. அதுக்கு பெருசாக எஃப்ஐஆர்லாம் போடக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் 2 தரப்பையும் கூப்பிட்டு 2 பேர்த்திட்டையும் எழுதி வாங்கிட்டு இங்கிட்ட ஒரு 2000 அங்கிட்ட ஒரு 2000 வாங்கிட்டு 2 பேர்த்தையும் பஞ்சாயத்தை முடிச்சு விட்ருவாங்க. இதான் நடக்கும். சாமானியம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதை ஒரு வழக்காக போட்டு அவனை கைது செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக தெரியுது. கூட உள்ளவங்க எல்லாத்தையும் இப்படி கைது செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் கோவத்தில் இந்த கைதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அதிகாரியோட பேர் தெரிய வருது. அப்புறம் இவர் கொஞ்சம் பர்சனல் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணார். அதை தவிர்த்திருக்கணும் தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குறது இந்த அதிகாரிகள் தான் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. என்னதான் திட்டமிட்டு சூழலை உருவாக்கினாலும் நாம வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா இப்படி வாயை கிளறி விட்டு வழக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு செய்வாங்க. அது சவுக்கு மாதிரியான நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேற்று சவுக்கு சங்கரோட அந்த இனோவா காரில் வண்டியில் கஞ்சா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு பிஏ பிரபு டிரைவர், அந்த பையன் தான் பிஏ டிரைவர், அப்புறம் ராஜரத்னம் அப்படிங்கிற ஒருத்தரை கைது செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு பழைய எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்காக தெரியுது. எனக்கு இதை பார்த்தா பெருசாக சிரிப்பு தான் வருது. சவுக்கு கைதாவார் அப்படிங்கிறது சவுக்குக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவனுக்கு யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு வந்து பெரிய புலனாய்வு புலிகள் அரசியல் அறிவு இருக்கக்கூடியவர்கள் இவங்களாம் அவசியம் கிடையாது. சாதாரணமாக தெரியுது. என்ன காரணம்? சவுக்கு கூட வேலை செஞ்சால் அந்த சட்டக்கல்லூரி மாணவனை கைது செஞ்சாச்சு, அடுத்து வேலை கைது செஞ்சாச்சு, லியோவை தேடிக்கிட்டு இருக்காங்க, முத்துலீஃபு விலகிட்டாரு. இவ்வளோ தூரம் அணை கட்டுறாங்க நாலா பக்கமும். அப்படிங்கும்போது சவுக்கையும் கைது செய்ய போகிறாங்க. நெக்ஸ்ட்டு சவுக்கு தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? தான் கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற சூழலில் காரில் கஞ்சா வச்சுக்கிட்டே அவனாவது போவானா அப்படிங்கிறது பொதுமக்களாகிய உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். அட சவுக்கு கஞ்சா வச்சிருந்தார் அப்படிங்கிறது இவனுங்க இன்னைக்கு பரப்பலை. இந்த வழக்குக்கு பிறகு இந்த வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது இது கிடையாது. ஏற்கனவே மதன் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தனை வச்சு ஒரு ட்ராமா ஒன்று பண்ணாங்க இல்லையா? அவர் பெரிய புலனாய்வு டேஷ் அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்து அப்படியே ஸ்டிங்க் ஆப்ரேஷன் பண்ணாராம். அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. அந்த கமெண்ட்லேயே போய் மதன் ரவிச்சந்திரனே காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும், வெகுஜன மக்களுக்கு ஒரு விஷயம் நாம் பேசுகிறோன்னா அது உண்மையா பெய்யா அப்படிங்கிறது நம்மளை விட மக்கள் பார்வையாளர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற சூழலில் மதன் ரவிச்சந்திரனை வச்சு சவுக்கு ஆஃபீஸே போதையில் தான் இயங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க இல்லையா? அதோட தொடர்ச்சி தான் இப்போ காரில் கஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி
தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையினர் வந்து இந்த ராஜரத்னத்தையும் பிரபுவையும் கைது செஞ்சுருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. இதில் சவுக்கு மேலேயும் அந்த வழக்கு பாய்ச்சப்பட்டதாக சொல்லப்படுது. இதெல்லாம் பச்சையான நாடகம் அப்படின்னு தெரியுது. இப்போ ஒருத்தன் பிளாக்ல சரக்கு விற்றுக்கிட்டு இருக்கான், தமிழ்நாடு முழுக்க இப்பயும் விற்றுக்கிட்டு தான் இருக்கானுங்க, கடல் நேரத்தில் சரக்கு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. அவனை போலீஸ் பிடிக்க போகுதுன்னா அவன் வண்டியில் வச்சா விற்றுக்கிட்டு இருப்பான். சும்மா சாதாரணமாக வச்சா தெரியாது, சவுக்கை பிடிக்க போகிறாங்கன்னு சவுக்குக்கே நல்லா தெரியும். ரெண்டாவது, சவுக்கு மாதிரியான ஆளும் தரப்பை விமர்சிக்கக்கூடியவர்கள் 24 மணி நேரமும் கவனமாக இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நாம் மோதுறது வந்து அரசு எந்திரத்து கூட. இந்த அரசாங்க எந்திரம் இருக்க அது வந்து மிக தரமான ஒரு ஓட்டை எந்திரம், ஆனால் தரமான எந்திரம், அது வந்து செயல்படவே படாது. அந்த காலத்து டிவிஎஸ் 50 மாதிரி தான் அரசு எந்திரம் அப்படிங்கிறது. உண்மையிலேயே ரொம்ப தரமான எந்திரமாக இருக்கும், ஆனால் அது ஓடாது. செயல்பட ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு நிகராக இப்போ இருக்கக்கூடிய நவீன இயந்திரங்களால் செயல்பட முடியாது. இதுதான் அரசு இயந்திரம். அப்படிப்பட்ட அரசு இயந்திரம் சவுக்குக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சதுன்னா எப்படியெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறது சவுக்குக்கு தெரியாமல் போயிடுமா? சாதாரணமாக அரசாங்கத்தை எதிர்த்து வேலை செய்கிறவன் ஒரு ஹெல்மெட் போடாமல் போனால் கூட அவனை பிடிப்பாங்க. இவ்வளோ பேச்சு பேசினா ஹெல்மெட் கேஸில் பிடிச்சி இவனுக்கு ஃபைன் போட சும்மா மன உளைச்சலை கொடுப்போமே. ஹெல்மெட் கேஸுக்கு 500 ரூபா ஃபைன் கட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அவன் நேரத்தை வீணடிச்சு அவனை மன உளைச்சல் ஆக்கணும். ஒரு சீட் பெல்ட் போலன்னா பிடிப்பாங்க, ஒரு லைசன்ஸ் இல்லைன்னா பிடிப்பாங்க, சும்மா போனால் கூட ஓவர் ஸ்பீடுன்னு பிடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது காவல்துறையினர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட அதிகாரிகளை பகிச்சும் போது சவுக்கு காருக்குள்ளே இந்த மாதிரியான பொருள்லாம் வச்சுக்குவார் அப்படின்னு நம்புறது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு இன்னும் எங்களை பைத்தியக்காரனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறதா இருக்குது. இது உங்களுக்கே தெரியும், உங்களோட பார்வைக்கே இதுக்கு மேலே இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை விட்டுருவோம். ஏன்னா அதுக்கு மேலே கோர்ட்டு விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பார்வை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட சாய்ஸுக்கே நான் விட்டுறேன். இதை நீங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லலாம். அதோட சவுக்கு மேலே பாய்ச்சப்பட்ட வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், பொதுவெளியில் அநாகரிகமாக பேசுறது, பெண் வன்கொடுமை, அதே மாதிரி இந்த கஞ்சா வழக்கு, அதே மாதிரி ஐடி ஆக்டு, தகவல் தொழில் சட்டத்தை மீறின வழக்கு, இப்படி பல ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கு. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத வாய்க்கிலேயே பேசக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே பேச மாட்டாங்க. அதிமுகவில் கருத்து சுதந்திரம் அப்படி இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் விமர்சித்தே பேசினாலும் அவங்க எத்தனை கத்திட்டு போகிறான் அப்படின்னு விட்டுட்டு அவங்க வேலைகளை அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கானுங்க பாருங்க, ஓசிசோர் குரூப்பு, இவனுங்க எல்லாமே கருத்து சுதந்திரத்தை இவனுங்க தான் பெத்தெடுத்த மாதிரியே பேசுவானுங்க. இந்நேரம் யாராவது வேற ஒருத்தர் பேசியிருந்தா, திமுக ஆட்சியில் இல்லாமல் வேற ஆட்சி இதை கைது செஞ்சிருந்தா டவுசர் தெரிகிற மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு டான்ஸ் ஆடி இருப்பானுங்க. ஐயையோ பத்திரிகைகளின் சுதந்திரம் நசுக்கப்படுகிறது அப்படின்னு. இப்போ அண்ணாமலை மீடியாக்காரர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாலும் எப்படி அண்ணாமலை பேசுகிறான்னு மொத்த மீடியாவையும் பரட்டி விட்டு ஐயோ அம்மா குய்யோ முறையோடு கத்தி கூச்சல் போட்டு கேட்டால் கருணாநிதியே ஒரு பத்திரிகையாளன் தான் அப்படின்னு உருட்டுவாங்க பாருங்க, ஒரு உருட்டு. இப்போ இந்த சவுக்கு காரத்தில் வேணாலும் வாயை திறந்துருக்கானான்னா யாருமே திறக்கலை. திராவிட அடிவருடிகள்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, நான் பேரையே சொல்கிறேனே. இந்த கருத்து சுதந்திரத்தை பற்றி வாய்கிலேயே பேசக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப வீரபாண்டியன், பேராசிரியர் வீரமணி, திருமாவளவன், வைகோ, இவங்க எல்லாமே இதே பிஜேபி கைது செஞ்சுருந்ததுன்னா இந்நேரம் தாம் தும்னு கூச்சிருப்பானுங்க. மொத்த மீடியாவும் கூடி விடிய விடிய ஒப்பாரி வச்சுருந்துருப்பானுங்க. இன்னைக்கு எந்த மீடியாவுமே ஒரு செய்தியாக போட்டுட்டு கடந்து போகிறானுங்க. அப்படின்னா காரணம் என்ன? நமக்கு ஏண்டா வம்பு, சவுக்கையே பிடிச்சிட்டாங்க நமக்கு, இதுதான் அவ்வளோதான். மற்றபடி இவங்களுக்கு சவுக்கு மேலே ஒரு பெரிய வன்மம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படியா கற்று விடு, நம்மளை போய் எதாவது பிடிச்சிருவாங்க, நாளைக்கு நம்ம ஊடகத்துக்கு விளம்பரம் வராமல் போயிடும், நமக்கு ஆளுங்கட்சியை பகைச்சிக்கிட்டு அப்படிங்கிற மனநிலைக்கே இவங்க வந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் பத்திரிகையாளர் அப்படின்னா அப்படி ஜோல்னா பையை மாட்டிக்கிட்டு ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு ஒரு பேனா ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஒரு டைரி வச்சுட்டு வருவார் ஒருத்தர், அவர் தான் பத்திரிகையாளர். அவரை பார்த்தா மொத்த அதிகாரிகளும் அப்படியே வெலத்து போயிடுவாங்க. ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள ஒரு பத்திரிகையாளர் நுழையிறான்னா மொத்த டிபார்ட்மெண்ட்டு வேகமாக வேலை செய்யும். அவரோட வேலையை இவன் பாட்டுக்கு எதையாவது எழுதி வச்சுட்டு போடுவான், டேபிள் ஆள் இருக்கா பாருங்க அப்படி இப்படின்னு. அது மாதிரி அரசியல்வாதிகள் தொட நடுங்குவாங்க. அப்படி இருந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே இன்றைக்கி எப்படி தெரியுங்களா போயிட்டாங்க. ஒரு கட்சி கூட்டம் நடக்குதுன்னா அங்கே போயிட்டு நின்றுக்கிட்டு மீட்டிங் முடிஞ்சு போனோடனே நியூஸ் போடணுங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்க, இப்படி கேட்குற நிலைமையில தான் பத்திரிகையாளர்களோட நிலைமை அப்படிங்கிறது இருக்குது. இது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒன்று தான். ஜனநாயகத்தோட 4வது தூண் அப்படின்னு சொல்லப்படுற தூண் உடஞ்சி போச்சா அப்படின்னு கேட்டால் நொறுங்கி தூள் தூளாக போயிடுச்சு அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஜனநாயகத்தோட 4வது தூண் பத்திரிகைகளை சொல்லுவோம்.
அந்த தூணெல்லாம் என்றைக்கோ காயலாங்கடையில் போட்டுட்டாங்க. இன்றைக்கி ஜனநாயகமும் இருக்கான்னு தெரியல, தூணும் இருக்கா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது நசுக்கப்படுது. சரி, யூடியூப்பில் சவுக்கு சங்கரை பேச வச்சு பேட்டி எடுத்து வீடியோ எடுத்து நல்ல வியூஸ் பார்த்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச சேனல்கள் ஏதாவது வெளியில் ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பெருசாக இல்லை. நான் பகீர் குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன். ஏதோ இந்த தடா ரஹீம் பாய்னு ஒருத்தர் இருக்கார். உண்மையிலேயே சவுக்கு வந்து வாழ்க்கையில் அப்படி ஒரு நண்பனை சம்பாரித்து வச்சுருக்கார் அப்படின்னா தடா ரஹீம் அவர்களை தான் சொல்லலாம். தடா ரஹீம் மட்டும்தான் தன்னோட நண்பனுக்கு இன்னைய வரைக்கும் ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வாழ்க்கையில் தடா ரஹீம் மாதிரி ஒரு நண்பனை ஒவ்வொருத்தனும் சம்பாரிச்சிடணும். அப்படி ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத தெரியுது. சவுக்குக்காக இன்னமும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி அதிமுக தரப்புலேருந்து சவுக்கு சங்கருக்கான ஆதரவு அப்படிங்கிறது வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆரோக்கியமாக அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜெயக்குமார் அவர்கள் ஆதரவாக பேசியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாமே ஒரு ஆரோக்கியமான போக்காக பார்க்கப்படுது. ஏன்னா ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவே அவனை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன கேஸில் வேணாலும் போடலாம் அப்படின்னா இன்றைக்கி சவுக்குக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கும், பார்க்குற உங்களுக்கும் நடக்கும். தப்பி தவறி திமுக எடுத்து பேசுனீங்க அப்படின்னா என்ன கேஸ் வேணாலும் போட்டு கைது செய்யலாம்னா இதுதான் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜனநாயகத்தையே கற்பழிக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கூட ஸ்ட்ராங்கான வார்த்தைகளே பேசலாம். இது வந்து ஜனநாயகத்தின் மீதான ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படின்னே சொல்லலாம். கருத்து சுதந்திரம் சவுக்கு சங்கர் பேசுனது தப்பு, 100% தப்பு. ஒருமையில் ஒரு அதிகாரியை பர்சனலாக பேசியிருக்க கூடாது. அதே மாதிரி பெண் ஊழியர்களை எல்லாத்தையும் இழிவுபடுத்தி பேசியிருக்க கூடாது. 100% தப்பு. என்ன வழக்கு இது? சவுக்கு சங்கர் சென்னையில் தான் இருக்கார். சவுக்கு சங்கரை வந்து நீங்கள் சென்னையிலேயே கைது செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா சென்னைக்கு வரதான் போகிறாரு. இது வந்து சம்மந்தப்பட்ட பேட்டி கொடுக்கப்பட்டது சென்னையில் தான். அதனால் சென்னையிலேயே கைது செஞ்சுருக்கலாமே. ஏன் திட்டமிட்டு இவரை தேடி போகும்போது கைது செய்யப்பட்டு கோவைக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க? இவர் கடலூர் சிறையில் இருக்கும்போது அங்கே ஒரு அதிகாரி செந்தில் அப்படின்னு ஒரு அதிகாரி இவரை வந்து ரொம்ப துன்புறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விவகாரங்களை பேசியிருந்தார் ஏற்கனவே. இன்றைக்கி அதே அதிகாரி கோவை மத்திய சிறையில் அதிகாரியாக இருக்கார். அப்போ அதே ஆள்கிட்ட கொண்டு இவரை ஒப்படைச்சா இன்னும் சித்திரவதை பண்ணலாமே அப்படிங்கிற பிளான் தானே இதுக்கு பின்னாடி இருக்குது. இதுதானே நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு அதிகார திமிர், ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு தானே நம்மளால் பார்க்க முடியுது. சவுக்கு வரலாம், கைது செய்யலாம், கொண்டு போய் உள்ளே போடுங்க, என்ன கேஸ் வேணாலும் போடுங்க, மீதியை கோர்ட்டு பார்த்துக்க போகுது. அதை விட்டுட்டு காரில் கஞ்சா இருந்தது, கூட கொள்ளவனை கடத்துறது போகிறது, நீ கோயம்புத்தூரில் போய் அரெஸ்ட் பண்ணி அங்கே கொண்டு வைக்கிறது. ஏன்னா சென்னையில் இருந்தால் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் உடனே போய் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். மனு பார்க்க முடியல அப்படின்னாக்க பல வழக்கறிஞர்கள் சவுக்குக்காக இறங்குவாங்க, கோவையிலையும் இறங்குவாங்க. ஆனால் சென்னையில் இருந்தால் இன்னும் கூடுதல் வசதி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இப்படியெல்லாம் வழங்கக்கூடிய சவுக்குக்கு கிடைக்கக்கூடிய சில சலுகைகளை தடுக்கும் விதமாக தான் இந்த வேலைகள் எல்லாமே நடந்திருக்கு. சரி, நம்ம சவுக்குக்காக இவ்வளோ ஆதரவாக பேசுகிறோமே, சவுக்கு நம்ம பேட்டி எடுத்திருக்கோமா? இல்லை. சவுக்கு நம்ம ஊடகத்தில் பேசியிருக்காரா? இல்லை. அப்புறம் ஏன் நம்ம சவுக்குக்கு ஆதரவாக பேசுகிறோம்? சவுக்குக்கு எதிராக திட்டமிட்டே சிலரை பேச வைக்கிறார்கள். அப்படிங்கும்போது ஆதரவாக உண்மையிலேயே நாம் பேசியே ஆகணும் அப்படிங்கிற முடிவோடு தான் பேசுகிறேன். ஏன்னா இந்த சவுக்கு கூடயே இருந்தான் ஒரு பையன், வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன், இப்போ அவன் பேர் பிரதீப்னு நினைக்கிறேன். அவன்லாம் பேசுகிற பேச்சு தாங்க முடியல. சின்ன பையன் பாவம், நேருக்கு நேர் என்கிட்ட ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் வந்தான்னா அவன் அதோட ஓடிடணும், அந்தளவுக்கு தான் பேசுவேன். சவுக்கை பற்றி பல பர்சனல் விஷயங்கள் தெரியும், அதெல்லாம் வேணான்னு விட்றேன். ஏன்டா உனக்கு தான் தெரியுமே, அப்பயே போய் போலீஸில் சொல்ல வேண்டியதானே? சொல்லுப்பா. அப்போ கூட நீ வச்சுருந்து நொங்கு தண்ணின்னா ஏதாவது தெரிஞ்சுதுன்னா தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா இருப்பேன். இப்போ உனக்கு முட்டாய் தரல அப்படின்னா வெளில வந்து சொல்லுவியா நீனே? ஐயா என்ன தெரியும் சொல்லு, தெரியும்னு சொல்லிட்டு சொல்லு, பரவாயில்ல. அதுக்கு 2 கேஸ் சேர்த்து போடுவாங்கல்ல சவுக்கு பேரில். நீ காவல்துறைக்கு உதவி செஞ்சதாக இருக்கட்டும். இந்த மாதிரி இவங்களை வச்சு பேசுறது, இந்த சாட்டை துரைமுருகன், எனக்கு துரைமுருகன் மேலெலாம் பெரிய அளவில் ஒரு மரியாதை இருந்தது, அது போயிடுச்சு. சீமானவர்களை சவுக்கு விமர்சித்தது அப்படிங்கிறது தவறு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சின்ன விஷயத்தில் சவுக்கு விமர்சனம் செஞ்சது சரிதான். பிஜேபி சின்னத்தை முடக்கும் தாங்க, அவன் என்ன உங்களுக்கு அங்காளியா பங்காளியா அப்படி தாங்க செய்வான், நீங்கள் இல்லைங்க அதில் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார்ல, அது நியாயம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், சவுக்கை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் திமுகவுக்கெல்லாம் இந்த பாசிசத்துக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கீங்கல்ல சாட்டை, இதில் ரொம்ப நீங்கள் மட்டமாக போயிட்டீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி பல ஊடகங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி சவுக்குன்னா யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி மறந்துட்டு அவன் பொழப்பாக்க போயிட்டுருக்கான். அச்சமோ இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அப்படிங்கிறது தெரியல.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுக்கு மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பெருசாக அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீதித்துறை அப்படிங்கிறது இந்த நாட்டில் மக்களோட கடைசி நம்பிக்கையாக இருக்குது. இந்த உரிமையில் விமர்சித்த விவகாரம் பெண் ஊழியர்களை பற்றி பேசுனதுக்கு கோர்ட்டு கடும் கண்டனம் தெரிவிக்கும். அதில் எந்த மாற்றும் கருத்து கிடையாது. அதனால் ஜாமீன் அப்படிங்கிறது லேட் ஆகும். இன்னும் பல வழக்குகளை போட்டு குண்டாஸில் அடைச்சாலும் அடைக்கலாம். இன்றைக்கி குண்டர் சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிதாக உடைக்கப்படும். ஒரு 6 மாதம் அதிகபட்சம் அதுக்குள்ளே சவுக்கு வெளியில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நேற்று திமுக ஐடி விங்லேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எள்ளி நகையாடுறாங்க, இவனை வச்சு தூக்கி குத்துறா அப்படின்னாங்க. இதே திமுக ஐடி விங் தான் செந்தில் பாலாஜி மனித உரிமை ஐயோ அப்படின்னு வீட்டில் இளவு விழுந்த மாதிரியே ஒப்பாரி வச்சானுங்க. இப்போ எங்கடா போச்சு மனித உரிமை? என்ன செந்தில் பாலாஜிக்கு வந்தால் ரத்தம், சவுக்கு சங்கருக்கு வந்தால் தக்காளி சட்னியா? சொல்லுங்கப்பா. ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத உடன்பிறப்புகள், அதாவது இந்த அரசியல் அறிவே இல்லாத அறகுற உடன்பிறப்புகள் தான் சவுக்கு கைதை கொண்டாடுறாங்க. அரசியல் அறிவு உள்ளவங்களாம் தொட நடுங்கிட்டு கிடக்கிறான். இவன் சும்மாவே ஆடுவான், இவனை தொட்டுட்டீங்க வெளியில் வந்து சம்பவம் உண்டு கன்ஃபார்மா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. சவுக்கு வெளியில் வந்தா அடங்குவாரா ஆடுவாரா அப்படின்னு கேட்டால் 100% சொல்லலாம், ஆட்டமாக ஆடுவார். திமுக தனக்கான ஆப்பை ரொம்ப கூரா தானே சீவி ரெடியாக உட்காந்துருக்கு. சவுக்கு வெளியில் வந்து எடுத்து சொருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.